ஆக்சுவலாக போன மே மாதத்துலேருந்தே நிறைய ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹை ரிஸ்க் வந்து இது வரைக்கும் நம்ம சூழலியல் வரலாற்றில் கேட்காத வார்த்தைகள்லாம் இருக்குது. வெட் பல்ப்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. வெட் பல்ப்னு என்னன்னா அதிகமான ஹீட் வேவ்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் ப்ரெசிபிடேஷனும் கூட இருக்கும், ஹியூமிடிட்டியும் ரொம்ப கூட இருக்கும். இது ரெண்டும் இணையும் நேரங்களில் நம்மளால மழையை கணிக்க முடியாது, அந்த ஓஷன் கரண்ட்டையும் நம்மளால கணிக்க முடியாது. அப்போ இதை மே மாசத்துல இருந்தே இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாம மழை புயல் இது சார்ந்து யோசிக்கிற மாதிரி காலநிலை மாற்றத்தோட இதை இணைச்சு பார்க்கும்போது அந்த பேரிடர் காலங்கள்ல பேசுறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். ஆனாலும் இப்போ தமிழக அரசு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ஒரு அறிக்கையை வந்து தயார் செஞ்சு விட்டதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் செஞ்சு முடிக்கல, அறிக்கைகளே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில மழை பெய்யும் போது சொன்னாங்க எங்களால அவசரத்துக்கு தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கறத சொன்னாங்க இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும்னா கான்டாக்ட் டைரக்டரி எல்லாம் நம்ம வச்சிருக்கணும், எமர்ஜென்சிக்கான கான்டாக்ட் டைரக்டரியே தனியா வச்சிருக்கணும். ஒவ்வொரு பேரிடர் காலங்கள்லயும் புது புது நம்பரை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா மக்களை தொடர்பு கொள்வதோ மக்கள் அரசாங்கத்தை தொடர்பு கொள்வதோ பெரிய சிக்கலாயிரும். அப்போ மக்கள் வெல் இன்ஃபார்ம்டா இருக்காங்களா, எஜுகேட்டடா இருக்காங்களான்றதையும் அதெல்லாம் ப்ரிப்பேர்னஸ்ல இருக்கும். ஆனா ப்ரிப்பேர்னஸ் ஸ்டேஜை நம்ம கடந்துட்டோம். அதாவது சூழலியல் பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய இந்த இன்ஸ்டன்சஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வெதர்னு சொல்லுவோம் இதை. அதாவது என்னன்னா நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்னு புரியாது, அதனுடைய எக்ஸ்ட்ரீமை அடையும். பனினாலும் அதிகமா இருக்கும், வெயில்னாலும் அதிகமா இருக்கும், மழைனாலும் அதிகமா இருக்கும், கணிக்க முடியாது. இப்போ இதே சூழல்ல பஞ்சாப்ல அதிகமான பனிப்பொழிவும் மேகமூட்டம் வந்து அந்த மாதிரி இருக்கு, கண்ணே தெரியல. கிட்டத்தட்ட உங்களுக்கு விஷன் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு பஞ்சாப்லன்னு தொடர்ச்சி அதையும் சேர்த்தே போடுறாங்க. இப்போ எப்படி தென் தமிழகத்துக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணுமோ அதுவே பஞ்சாப்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரிப்பேர்னஸ் நமக்கு ரொம்ப அவசியம். ஆனா ப்ரிப்பேர்னஸ் தவறிட்டோம். சரி, ஏதோ ஒரு காரணத்தினால அரசியல் காரணமோ அல்லது செயல்பாட்டில் வந்து தொய்வு இருக்காங்கிற காரணத்தை இப்ப பேச முடியாது. இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு வந்துட்டோம். காலநிலை மாற்றத்தை உணர்ந்து செயல்பட தவறினாலும் இந்த ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு வேலை செய்யறதுல ஒரு ஒரு அமைப்பா இன்னும் சரியா செய்யலங்கிறத கவனிக்க முடியுது. தமிழ்நாடு காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசும் சரி அமைச்சரும் கூட அண்மையில தெரிவிச்சாங்க, மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இல்ல அதுலதான் இப்போ போன சென்னை மழையில சொன்னது என்னன்னா நம்ம ஒவ்வொரு முறை வெதர் ரிப்போர்ட்டிங்க்கு போகும்போதும் ஐஎம்டி கொடுக்குற காலையில ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதை விட்டா ஆர்டிபிஷியல் ஸ்டிமுலேஷன்ல வச்சுதான் எல்லாருமே கணிக்கிறோம். சிலர் மரபுப்படி வானத்தை பார்த்து கணிக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட வெதர் ஸ்டேஷன்ஸே குறைவா இருக்கு. ஒரு 4 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு வெதர் ஸ்டேஷன் வைக்க சொல்லி திருப்புகழ் கமிட்டி வந்து நமக்கு சொல்லியிருக்கு. சென்னையில மற்ற மாவட்டங்கள்லயாவது குறைஞ்சது ஒரு 10-15 கிலோமீட்டரோ அல்லது ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு வெதர் ஸ்டேஷன் இம்பீட் ஆயிருக்கணும், அதை ஒன்னும் இணைந்து இருக்கணும். அதன் மூலமாக தொடர்ச்சியா மக்களுக்கு வந்து குறிப்பா இந்த மாதிரி மான்சூன் சீசன் வரும்போது தொடர்ச்சியா மக்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பேர்னஸ்க்கு தேவையா இருந்திருக்கும். ஆனா இப்ப அது முடிஞ்சு போச்சு. இப்ப அரசு குறை சொல்றதான்னு தெரியல, ஆனா ரிஸ்க் ரிடக்ஷன்ல வேலை செய்யும் போது இப்பயும் சரி கம்யூனிகேஷன்ல சிக்கல் இருக்கும். ஏன்னா பெரிய ஏரியா சென்னை என்பது 5000 சதுர கிலோமீட்டர் இப்போதைக்கு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 11,000 சதுர கிலோமீட்டருக்கு மேல வரும். இந்த 4 மாவட்டங்களுக்கு ஏரியாலும் பெருசு, ஜியாகிரபிக்கலி வித்தியாசமான கண்டிஷன். சென்னை மாதிரி இல்லாம மலைப்பகுதி இருக்கு, தாழ்வான பகுதி இருக்கு, அப்புறம் ஐயனார் சொன்ன மாதிரி கழிமுகங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல. கழிமுகங்கள் வந்து நான் சென்னை புயலப்போ வந்து கோவளத்துல இருந்து பழவேற்காடு வரைக்கும் பயணம் பண்ணதுல பல கழிமுகங்கள்ல மணல் வந்து உள்ள வந்து விழுந்திருக்கு. இந்த போன மழையில மிக்ஜாம்ல கிட்டத்தட்ட 2 அடி 3 அடிக்கு அதை அப்போ டோசர் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி எதுவும் மணல் வந்து உள்ள வந்திருக்கா கடல்ல இருந்து, இந்த தண்ணி வெளியேறாம போச்சுன்னா அது அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி தான் நிற்கும். பெய்யக்கூடிய மழையும் தேங்கி நிற்கிறதும் சேர்ந்து மக்களுக்கு மிகப்பெரிய துன்பமா மாறும். இதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இப்ப பார்க்க முடியும். கட்டாயமாக கிளைமேட் இன்ஃபுளுன்ஸ்ல இந்த வெட் பல்ப்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான ஈரப்பதமும் அதிகப்படியான சூடும் கொண்ட நமக்கு வந்து ஓஷன் கரண்ட் இருக்கிறதுனால இதை கணிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும். அதற்கான புது வழிவகைகளை ஆய்வுகளை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நான் ஒரு 4 விஷயத்தை இதில் எடுத்துக்கிறேன். இப்போ அவர் அமைச்சர் சொல்லும் போதும் சரி, மற்ற நண்பர்கள் சொல்லும் போதும் சரி, இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல தொய்வு இருக்கிறதுக்கு காரணம் கோவாக்கும் கொச்சினுக்கும் இடையில நமக்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஆபீஸ் இல்லை. அதே போல காரைக்காலுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில இல்லை. இது ஒரு மிகப்பெரிய இல்லை. இது மாநில அரசாங்கம் செய்ய முடியுமா, 2 பேரும் சேர்ந்து கலெக்டர்ல பண்ணமான்றதெல்லாம் முடிவெடுத்து செய்யணும். ஏன்னா அங்க எங்கேயுமே ரேடார் இல்லை. ரேடாரோட ரேடியஸும் உங்களுக்கு 500 கிலோமீட்டர் தான். இதுல பெரிய ஸ்ட்ரெச்ல உங்களுக்கு ரேடார் இல்லை. இது வந்து ப்ரெடிக்ஷனுக்கு, ஏன்னா இது ஹை ரிஸ்க்னும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம தொழில்நுட்பமும் சரி அதற்கான கட்டமைப்புகளும் அதிகப்படுத்தணும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேசி இங்க வந்து அதனுடைய த்ரெஷோல்ட்ல நிக்கிறோம். அதனுடைய முட்டு சந்து மாதிரி ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம்னா
இதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள்ல மிக முக்கியமானது இந்த வானிலை ஆய்வு. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் கேட்கும் பொழுது மறுபடியும் சொல்றதுன்னா 4 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு ஆய்வு மையம் வேணும்னு அவரு எழுதியிருக்காரு. குறைந்தபட்சம் அதை ஏதாவது ஒரு வகையில அதை நடத்தி ஆகணும். இது ப்ரிப்பேர் தேவையா இருக்கு. ஆனா இப்ப நம்ம ரிடக்ஷன்ல இருக்கிறோம். அவர் சுலைமான் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அப்புறம் வாங்கிக்கிறோம் கன்னியாகுமரி சொன்னாங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இனி வரைக்கும் நமக்கு தெளிவில்லாத விஷயம் என்னன்னா தண்ணி வெளியேறுதா வெளியேறலையாங்கிறது. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம், புயலின் காரணமாக ஆற்றில் இருந்து வெளியேறப்படும் கழிமுகம் வழியா வெளியேறக்கூடிய தண்ணி வந்து கடல்ல இணையலன்ற ஒரு தகவலாக நமக்கு இருந்தது. ஆனா இப்போ எல்லாமே நமக்கு வந்து தூத்துக்குடி வழியாகவோ 2 கழிமுகங்கள் தான் இருக்கு இப்போதைக்கு. அந்த 2 கழிமுகங்கள் வழியாக தண்ணி வெளியேறுதா, என்ன அளவுல வெளியேறுதுன்னு தெரியல. நமக்கு வர தகவல் என்னன்னா அப்ஸ்ட்ரீம்ல இருந்து டேம்ல இருந்து வெளியேற்றுற தகவல் தான் இருக்கு. இதை நம்ம பார்க்கணும். அங்கங்கே இருக்கக்கூடிய சிறு நீர்நிலைகளை பத்தி நம்ம பேச மாட்டோம், பெருசா பேசுறோமே தவிர நிறைய குளங்களுடைய கரைகள் உடைஞ்சிருக்கு. கடந்த நமக்கு கிட்டத்தட்ட 7 ஃபிளட்ஸை சந்திச்சிருக்கோம் கடந்த 20 வருஷத்துல. இது கவர்மெண்ட் டேட்டா தான். அதே மாதிரி 7 வறட்சியும் சந்திச்சிருக்கோம். அப்போ காரணம் என்னன்னா சிறு நீர்நிலைகள் மீது நம்ம கவனம் செலுத்துறதுல சின்னது பார்த்தாலே நமக்கு பிடிக்கிறது இல்லை. நாம பேசுறது 2-3 பெரிய டேம்ஸ் பேசுறோம், அதுல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணி பேசுறோமே தவிர 3000க்கும் 4000க்கும் மேற்பட்ட சிறு நீர்நிலைகள் இந்த மொத்தம் 3 மாவட்டத்துல இருக்கு. கன்னியாகுமரியில அதிகம். இது 3த்தையும் சேர்த்தா அவ்வளவு நீர்நிலை. சின்ன நீர்நிலைகளுடைய நிலை என்ன, அதனுடைய கரைகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அதனுடைய கொள்ளளவுலாம் நம்ம டேம் சொல்ற மாதிரி சொல்ல போறதும் இல்லை. சிறு நீர்நிலை அந்த தண்ணி இந்த ஊருக்குள்ளதான் வரப்போகுது. இந்த ஊருக்குள்ள வரும்போது மழைக்கு அப்ஸ்ட்ரீம்ல இருந்து தண்ணியும் வருது. உதாரணத்துக்கு எப்பயுமே தூத்துக்குடியில இருந்த சுச்சுவேஷன் இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, தூத்துக்குடியில மழை பெய்யாது, மேல மழை பெய்ஞ்சு உள்ள வரும், அல்லது தூத்துக்குடியில மட்டும் மழை பெய்யும். இது என்ன சிச்சுவேஷன்னா, அப்ஸ்ட்ரீம்ல இருந்தும் தண்ணி வருது, இங்கே அதிகமா இருக்கு, தண்ணி வெளியேறுதான்ற தகவலும் நம்ம கிட்ட இல்ல. இந்த மீட்டரலஜில நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மீதும் சிறு நீர்நிலைகள் மீதும் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். ஒண்ணு. அப்புறம் எனக்கு முன்னாடி பேசின அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க வல்னரபிள் ஏரியாஸ் கவுண்ட்லாம் இல்லைன்னா, ஆனா இப்ப பண்ணிருக்காங்க 23 டேட்டா படி 317 ஹை வெல்னரபிள், 800 மீடியம் வல்னரபிள் தகவல் இருக்கு. ஆனா அது வெறும் தகவலாக தான் இருக்குது. அதற்கான இன்டகிரேட்டட் ஜோன்ஸ் ஆபீஸ் எதுவும் கிடையாதுங்கிறது என்னுடைய பாரு. இன்னொன்று கம்யூனிகேஷன் நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறோம். திடீர்னு பாருங்க, நம்மளால ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஹை ரிஸ்க் இப்போ NDRF SDRF தொடர்பு கொள்ளணும்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ட்வீட்லயோ ஃபேஸ்புக்லயோ பார்த்து எந்த மக்களும் போய் தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ நிலையாக ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு 108 மாதிரியோ 1098 மாதிரியோ ஒரு நிலையான ஒரு எண் வந்து தமிழகத்துக்கு இந்த அதாவது 1017 1077